டியர் 10th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போர்டு எக்ஸாம் நெருங்கிருச்சு. நிறைய பேர் பயங்கரமாக ப்ரிப்பரேஷன்ஸ், ஒரு பக்கம் ஜேஇ அட்வான்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி போயிருப்பீங்க, நீட் அந்த லெவலில். ஒரு சில பேர் போர்டுக்கே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல சோஷியல் மீடியாவிலேருந்து ஃபஸ்ட்டு வெளில வர பாருங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும், அதே நேரம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபிங்கர்ஸ் வந்து பேஜை டர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேருந்து வர பாருங்கள். ஏதாவது ஒரு டெக்னிக் அதை யூஸ் பண்ணி எப்படியாவது படிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ கூட நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன அப்படின்னா, ஒரு 25 மினிட்ஸ் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக், திரும்ப 25 மினிட்ஸ் நம்ம அந்த விஷயத்தை செய்யணும், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக். இப்படி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த போமோடோரோ டெக்னிக். இதை நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. அது மாதிரி கூட நீங்கள் ஸ்டடீஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 25 மினிட்ஸ் படிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக், ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியாவது நம்ம இந்த போர்டு எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த டெக்னிக்கை நான் சொன்னேன். நான் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்ட்ரேடியன் ரிதம் சைக்கிள் அப்படின்னு ஒரு சைக்கிள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த 25 மினிட்ஸை வந்து 90 மினிட்ஸ் ஆக்கிடணும். அதே மாதிரி பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ். ஸோ 90 மினிட்ஸ் ஸ்டடி, 15 to 20 மினிட்ஸ் பிரேக். அடுத்தது இது வந்து போமோடோரோ டெக்னிக்கை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டிங்கன்னா அடுத்தது அல்ட்ரேடியன் ரிதம் சைக்கிளை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இவ்வளவு டெக்னிக்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஃபோனில் தான். நம்மளுடைய முதல் அடிக்ஷன் வந்து ஃபோன் தான். ஸோ அதை எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஆப்ஸ் இருக்குது அதுக்கு. லைக் நம்ம ரீகெயின் அப்படின்லாம் நிறைய ஆப்ஸ் இருக்குது. அந்த டைமரை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா ஆப்பும் அதை க்ளோஸ் ஆகிடும். அந்த டைமர் மட்டும் தான் நமக்கு ஆன் ஆகிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம எவ்வளோ டைமை யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம், வேஸ்ட் பண்ணுறோங்கிறத நம்மளால் ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு வரக்கூடிய போர்டு எக்ஸாமை ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி போர்டு எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு டிடி சார்பாக வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.